ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பெஸ்ட்டான கோர்ஸஸ் தான் பிஎஸ்சி நர்சிங். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபாரின்லேயும் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கில் சேலரி இருக்குது. அமெரிக்கா அண்ட் அயர்லாந்து, நியூசிலாந்து எங்கேனாலும் நீங்கள் போகலாம். ஸோ லேக்ஸ் கணக்கில் சேலரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் சேலரி வந்து எபோவ் 60,000க்கு மேலே இருக்குது. கவர்மெண்ட், ப்ரைவேட் எங்கே போனாலும் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோர்ஸஸுக்கு ஜாப் வேக்கன்சி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸஸ் படிக்க என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி, டியூரேஷன் எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ ஆகும், ஸ்காலர்ஷிப் இருக்கா, அண்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணலாம், என்னென்ன ஹையர் ஸ்டடீஸ் இருக்குது, கவர்மெண்ட்டில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால் பார்க்க முடியும். பிஎஸ்சி நர்சிங் பேராமெடிக்கல் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கோர்சஸ் தான் பிஎஸ்சி நர்சிங். ஸோ இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுடைய எலிஜிபிலிட்டி பொறுத்த நீங்கள் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் உங்களுடைய மார்க் வந்து எபோவ் 40% மேலே இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதர்வைஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இது படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நர்சிங்க்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் டூரேஷன் பொறுத்தளவு 4 இயர்ஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஃபீஸ் பொறுத்தளவு கவர்மெண்ட் வழியாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து சீட் கிடைக்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபீஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து காலேஜும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் வந்து கவர்மெண்ட் வழியாக உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங், அதாவது ப்ரைவேட் கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த காலேஜில் எவ்வளோ வந்து ஃபீஸ் பே பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஃபீஸ் பொறுத்தளவு எபோவ் 1 to 1.5 lakhs வந்து இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து அங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் பொறுத்தளவு ஸோ எல்லா கோர்ஸஸ்லையும் கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்சி நர்சிங் மட்டும் கண்டிப்பாக வந்து ஹாஸ்டல் இருக்குது. அதர் எந்த ஒரு கோர்ஸஸும் ஹாஸ்டல் வந்து கிடையாது. நீங்கள் வந்து வெளியே அவுட் சைட் ஸ்டே பண்ணி படிக்கலாம். ஸோ வெளியே அவுட் சைட் பிஜி இருக்குது. ஸோ அங்கே ஸ்டே பண்ணி படிக்கலாம். பட் வந்து பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தளவு கவர்மெண்ட்டில் வந்து ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு தராங்க. ப்ரைவேட் பொறுத்தளவு எல்லா காலேஜ்லேயும் கண்டிப்பாக வந்து ஹாஸ்டல் இருக்கும். அண்ட் ஸ்காலர்ஷிப் பொறுத்தளவு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கவுன்சிலிங் வழியாக உங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வேறு அதர் கம்யூனிட்டியை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் ரெடியூஸ் ஆகும். அதனால் உங்களுடைய மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கிடைக்காத போது இந்த ஸ்காலர்ஷிப், அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அந்த சர்டிஃபிகேட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து தாராளமாக ப்ரைவேட் செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது இயர்லி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் வச்சு நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா எஜுகேஷன் லோன் இருக்குது. பெர் இயருக்கு இவ்வளோன்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ அதன் மூலம் உங்கள் ஃபீஸை நீங்கள் வந்து பே பண்ணலாம். அண்ட் சப்ஜெக்ட் பொறுத்தளவு அனாட்டமி, ஃபிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, நர்சிங் ஃபவுண்டேஷன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிசியாலஜி அண்ட் சைக்காலஜி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. படிக்கும்போது நர்சிங் எப்போவுமே கஷ்டமாக இருக்கும். படித்து முடித்ததுக்கப்புறம் வேலை பார்க்கும்போது இன்னும் டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இருக்க மிகப்பெரிய டவுட்டு, படித்து முடித்ததுமே வேலை கிடைக்குமா, ஹை சேலரி கிடைக்குமா, இந்த டவுட் தான் நிறைய பேர் இருக்கும். அண்ட் நிறைய பேர் கோர்சஸ் செலக்ட் பண்ணுறதே சேலரி வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. பட் இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுனால கவலையே பட வேணாம். படித்து முடித்ததுமே டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு வேலை இருக்குது. பிகாஸ் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் நர்சிங்கோட வேக்கன்சி வந்து அதிகம், டிமாண்ட் அதிகம். ஸோ அதனால் அதிகமான ஸ்டாஃப்ஸ் வந்து தேவைப்படுவதனால உங்களை வந்து உடனே எடுப்பாங்க. அண்ட் உங்களுடைய ஜாப் ரோல்ஸ் பொறுத்தளவு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரைனிங்காக ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நர்சிங் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுவீங்க. தென் இன்சார்ஜ் அண்ட் சூப்பர்வைசர் அண்ட் டைரக்டர் ஆஃப் நர்சிங். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கும் ப்ரொமோஷனும் கூடும். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டே வேணாம், நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண பிடிக்கல, வேறு ஏதாவது வேணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஸோ நீங்கள் வந்து எம்எஸ்சி படித்து அதன் மூலம் நீங்கள் வந்து ஸோ லெக்சரரிங் ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணி அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்தளவு ஸோ நீங்கள் வந்து எம்எஸ்சி படிக்கலாம். அண்ட் எம்பிஏல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.
அடுத்து எல்லாரும் பண்ணக்கூடிய காமனான ஒரு மிஸ்டேக் வந்து ஸோ பிஎஸ்சி நர்சிங்னால் அது வந்து ஃபீமேல் மட்டும்தான் படிப்பாங்க, ஃபீமேல் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி திங்க் பண்ணி நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த கோர்சஸ் பொறுத்தளவு மேல் படிக்கலாம், ஃபீமேல் படிக்கலாம், 2 பேருக்கும் செப்பரேட் காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேல் படிக்கிறதுனால நமக்கு வேலை கிடைக்காதோ, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நர்சிங்காக ஒர்க் பண்ணணுமா, அந்த மாதிரி திங்க் பண்ணி நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸ் மேல் படிக்கிறதுனால ஸோ உங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐசியூ, எமர்ஜென்சி, ஆப்ரேஷன் தியேட்டர் இந்த மாதிரி ஃபெசிலிட்டியான இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபீமேல் அவங்களுடைய கேட்டகரி தகுந்த மாதிரி அவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து மேல் படிக்கலாமா படிக்கக்கூடாதுன்னு சொல்லி யாருமே திங்க் பண்ணாதீங்க. நிறைய மேல்ஸ் வந்து ஃபாரினில் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணி நிறைய சேலரி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு எல்லாருமே ஆசைப்படுறது கவர்மெண்ட் ஜாப். ஸோ பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுனால நிறைய வேகன்சி இருக்குது. நீங்கள் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஜாப்ஸ் இருக்குது, அண்ட் ரயில்வேல ஜாப்ஸ் இருக்குது, பிஎஸ்சி சென்டர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப் பற்றி யாருமே கவலையே பட வேணாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சேலரி. சேலரிக்காகத்தான் எல்லாருமே படிக்கிறோம். ஸோ உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி ப்ரைவேட் பொறுத்தளவு அபவுட் 25, 20க்கு மேலே இருக்கும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய சேலரி 30, 35, 40 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். பட் கவர்மெண்ட் பொறுத்தளவு ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா உங்களுடைய சேலரி வந்து 60,000க்கு மேலே கிடைக்கும். இதுவே ஃபாரின் கண்ட்ரியை பொறுத்தளவு உங்களுடைய சேலரி வந்து அபோவ் 1 lakhs அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 1.5, 2 lakhs வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதனால் பிஎஸ்சி நர்சிங்கோட சேலரியை பற்றி யாருமே கவலைப்பட வேணாம். அண்ட் சீட்ஸ் பொறுத்தளவு பிஎஸ்சி நர்சிங் மேல் கேட்டகரியில் ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வந்து 5 seats அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜ் 5 seats, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 5 seats, மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் 5 seats, தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 5 seats அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் 10 seats. ஸோ டோட்டல் வந்து மேல் கேட்டகரியில் 35 seats இருக்குது. அண்ட் ஃபீமேல் கேட்டகரி பொறுத்தளவு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 45 seats, மதுரை மெடிக்கல் காலேஜ் 45 seats, செங்கல்பட்டு மெடிக்கல் 45, மோகன் குமாரமங்கலம் 45, தேனி கவர்மெண்ட் 45, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர் 90 seats. ஸோ டோட்டல் 315 seats இருக்குது. அண்ட் இதுவே ப்ரைவேட் செக்டர் பொறுத்தளவு 231 காலேஜஸ் இருக்குது. இதில் மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 308 seats அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 8000க்கு மேலே அதிகமான சீட்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் உங்களுக்கு வந்து உண்மையாகவே பிடிச்சிருந்தா படிங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது பிடிக்காது, நீட்னஸ் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கோர்சஸ் பிடிச்சா தாராளமாக செலக்ட் பண்ணலாம். நிறைய டிமாண்ட் இருக்குது, சேலரி அதிகமாக கிடைக்கி அண்ட் படித்து முடிச்சதும் வேகன்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கோர்சஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னென்ன கோர்சஸ் பெஸ்ட்டான கோர்சஸுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும், ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன் அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.